நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கீரை பருப்பு கடைத்து வந்து எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம், அண்ட் தென் டமாட்டா போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து லிமிட்டடாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரகமான கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் மத்தண்டு கீரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கி விட்டு ஒரு 3 விசில் வந்து வர வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்து வைக்கலாம். ஒரு 3 விசில் வந்து வரட்டும். ஸோ விசில் வந்து கொஞ்சம் இருக்கு கீரை வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா புளி வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஊறட்டும். அப்புறமேட்டு கஞ்சிட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா வந்து இதை வந்து கரைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் க்ரோத்தோ ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஐரன் கண்டென்ட் வந்து அதிகம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நல்லா வந்து கரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கரைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்து கரைஞ்சா போதும். நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். பட் வந்து தேவணும் சேம் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்பு வந்து தாளிச்சிடலாம். ஸோ கடுகு சீரகம் வந்து போட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ வந்து கடைக்கு வச்சா கீரை குழம்பு வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின மொச்சக்கட்டை உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போடணும். ஸோ ஆயில் வந்து போடுங்க. நல்லா வந்து காயட்டும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடணும். அதெல்லாம் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டுத்தையும் வந்து கட்டிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். அந்த சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து இந்த வதக்கி வச்ச மசாலாலாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வதங்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். உடனே வந்து தண்ணி ஊற்றிருக்கூடாது. வந்து நல்லா வந்து இப்படி வதக்கிட்டுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை வந்து வேக வச்சு அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் திரும்பி வந்து பற்ற வைக்க போகிறோம். எப்பவும் வந்து அப்படி தான் பண்ணணும். கேஸ் வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன். பக்கம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து போடுங்க. ஸோ சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து துருவி விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி தூவி விட்டுலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கலக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாலடாகவும் சாப்பிடலாம். பட் இதுக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி அப்போ உருளைக்கிழங்குலாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக நான் சாலட் தான் பண்ணுவேன். பட் என்னன்னா இந்த வாட்டி வந்து பொரியல் மாதிரி பண்ணேன். பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொட்டை வந்து வேக வச்சு இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் திரும்பி வந்து பற்ற வைக்க போகிறோம். எப்பவும் வந்து அப்படி தான் பண்ணணும். கேஸ் வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன். பக்கம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து போடுங்க. ஸோ சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து துருவி விட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி தூவி விட்டுலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கலக்கிட்டுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாலடாகவும் சாப்பிடலாம். பட் இதுக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி அப்போ உருளைக்கிழங்குலாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக நான் சாலட் தான் பண்ணுவேன். பட் என்னன்னா இந்த வாட்டி வந்து பொரியல் மாதிரி பண்ணேன். பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்படு வந்து போட போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பாப்பட் அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி பாப்பட். இது வந்து ஹோம்மேட் பாப்பட் தான். வெயில் காலத்தில் வந்து போட்டு வச்சேன். ஸோ இது எப்படி வந்து போடலான்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து நல்லா காஞ்சிடும். அப்போ தான் வந்து பாப்பட் போட்ட உடனே நல்லா வந்து எழும்போம். எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் எப்போ வந்து செய்வேன்னா அந்த சாம்பார் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு அந்த மாதிரி செய்கிறப்ப தான் நான் வந்து பாப்பட் போடுவேன். அதே மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும், ஜாஸ்தி போட மாட்டேன். பிகாஸ் நான் வந்து பொரியல வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இதை வந்து எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி பாப்பாடு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். பாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போதும், அதிகமாக வேண்டாம். ஸோ இவ்வளோ தான். நம்ம பார்த்தீங்கன்னா பாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்த்தியான ரைஸ் வந்து எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு. ஸோ ஒரு 3 ரகமான கீரை போட்டுட்டு நான் வந்து குழம்பு வந்து வச்சுருக்கேன். ஸோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கொட்டை அப்புறமா எல்லாத்தையும் போட்டுட்டு பொரியல், பொரியல், பாப்பாடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த்தி லஞ்ச் பிளேட். மண்டே ஆஃப்டர்நூன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, சுட சுட ரைஸு. ஸோ சில பேர் வடித்து வந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பிடிக்கும். பட் என்னன்னா குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கொட்டையாக இருக்கும். நான் குக்கரில் வச்சுருவேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஐரன் ரிச் கண்டென்ட். ஸோ தால் தடுக்கா கீரை குழம்பு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை பொரியல், மொச்சை கொட்டை, உருளைக்கிழங்கு அப்புறமா முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பாப்பட் தான். ஸோ 2 ரகமான பாப்பாடு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பாப்பட் அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராகி பாப்பாடு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச். பார்த்தீங்கன்னாக்கா கீரை குழம்பு, ஸோ ஹெல்த்தியான கீரை குழம்பு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராகி ரைஸ் பாப்பட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொட்டை ரைஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லஞ்ச் பிளேட். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பேக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா பாத் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் பாத் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்து கட் பண்ணி வச்சு போட்டு பச்சை பட்டாணி போட்டு செய்யப்பறேன். ஸோ இது வந்து வேக வச்சுட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்ட வேவாது. அதுதான் நான் வந்து சீக்கிரம் லைக்கணும் திடீர்னு நினச்சி நான் செய்யணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா நீங்கள் நைட்டு ஒரு வச்சுன்னா இந்த மாதிரி வேக வைக்க வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரியாணி இங்கே பட்டத்தில் வந்து கொஞ்சம் ஆயில் கட்டிங் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த ஆயில் வந்து போட்டு இருக்கும். நல்லா வந்து காய்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாவது கீ வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து காய்ட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல் வந்து செய்கிறேன். பிரியாணி பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வந்து போட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணுறேன். இல்லைன்னு கொஞ்சமாக வந்து சீரகமாக ஆட் பண்ணுறேன். பொரியத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல் வந்து செய்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நல்லா வதக்கணும். புதினா வந்து ஆட் பண்ணுறேன். புதினா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். புதினா ஆட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஆட் பண்ணுறேன். வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து அதிகம் பண்ணுறேன். வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து வேக வச்சு அந்த பட்டாணி வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு டமாட்டோ வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா
அப்படியே வந்து ஞாபகப்படுத்திக்கணும். அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தாலும் சாப்பிடலாம், கொஞ்சம் அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த ஞாபகப்படுத்தினா போட்டலாம். நல்லா கேர்டு வந்து கொஞ்சம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த அளவுக்கு போதும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து டேஸ்ட் அதிகப்பட்டோம், அவ்வளோதான். நல்லா வதக்கலாம். சூப்பரான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் வந்து ஒரு டம்ளர் எடுத்து நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டம்ளரும் வச்சுக்கிறேன், நமக்கு போதும். இந்த தண்ணி போதும். இதில் உப்பெல்லாம் கரெக்டாக கிட்ட பார்த்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து நல்லா குடிக்கிட்டோம். இல்லைன்னா நமக்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு, நல்லா வந்து வதங்கி இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து குச்சிட்டு நம்ம வந்து இறக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டு கலந்து. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து குச்சி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ண ரைஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணி போகிறேன். ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டான டமாட்டோ பாத் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாபா ஸ்டைல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து நிறுத்து. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு, க்ரீம் ஆயிடுச்சு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. வாவ், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்கு. என் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டமாட்டோ பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். சூப்பரான டமாட்டோ பாத்.